என் அன்பு பிள்ளையே, இந்த முருகன் மீது நம்பிக்கை வைத்து நீ கேட்கும் இந்த நிமிடமே நான் உனக்கு நல்ல செய்தியும் சுப காரியத்தையும் நடத்தித்தான் தரப்போகிறேன். உன் மனம் ஏங்கும் விஷயம் இப்பொழுது நடக்குமா அப்பொழுது நடக்குமா என்று என்னிடம் விடை தேடிக்கொண்டிருந்தாய். இதோ உனக்கு நல்லறிகுறியோடு மட்டுமல்ல, என் சிரித்த முகத்தோடு நான் உன்னை நோக்கி வந்திருப்பது இன்னுமா புரியாமல் இருந்து கொண்டிருக்கின்றது. வெற்றியின் சுவாசத்தை நீ சுவாசிக்க தயாராக இருக்கும்போது உனக்கு இனி யாரும் இல்லை என்று நினைத்து விடாதே. உன்னை சுற்றி எத்தனை பேர் இருந்து கொண்டு இருந்தாலும், உனக்காக யார் இருந்தாலும் இல்லாவிட்டாலும், உனக்காகவே உன்னை நேசித்தவர் வந்தால் போதும் என்று நீ அவரை பற்றி மட்டுமே நினைத்து கொண்டிருக்கின்றாய். அவரது நினைவலைகளில் மட்டுமே வாழ்ந்து கொண்டிருக்கின்றாய். மற்றவர்கள் பார்க்கின்றார்கள் என்பதற்காக மட்டும்தான் நான் இங்கு புன்னகைத்து கொண்டிருக்கின்றேன். ஆனால் மனதளவில் இங்கு சொல்ல முடியாத ரணவழியை அல்லவா நான் இங்கு சுவாசித்து கொண்டு இருக்கின்றேன். கழுத்தை மூட்டுகின்ற அளவுக்கல்லவா எனக்கான பிரச்சனை இங்கு என்னை நெருத்து கொண்டு இருக்கின்றது என்று யோசிக்கின்றாய் அல்லவா? என் பிள்ளையே, இரு. எல்லாவற்றிற்கும் ஒரு தீர்வு காலமும் எல்லாவற்றிற்கும் ஒரு விடியல் நேரமும் உன்னை நோக்கி வந்து கொண்டிருக்கின்றது என்று சொல்லி கொண்டுதானே இருந்தேன். இப்பொழுது உனக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்துவதற்காக, உன் வாழ்க்கையை சரி செய்வதற்காக இந்த அப்பனானவன், இந்த முருகனானவன், நான் இந்த சண்முகநாதன் உன்னை தேடி வந்திருக்கின்றேன். உனக்குள் இருக்கின்ற வழியை உணர்ந்து இப்பொழுது ஓடோடி வந்து உனக்கான உதவிகளை செய்து கொண்டே இருக்கின்றேன் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. உன்னை வழிநடத்தும் ஒவ்வொரு விஷயத்திலும் உனக்கு முன்னால் சென்று உன் தடைகளை எல்லாவற்றையும் அகற்றிக்கொண்டு இருக்கும்பொழுது நீ படும் துன்பத்திலிருந்து எப்படி வெளிவரப்போகின்றோம் என்பதை மட்டும் சிந்தித்து கொண்டிருக்கின்றாய். ஆனால் நான் அப்படி இல்லை. என் கண்ணின் மணியே, உனக்குள் ஒரு மாற்றத்தை தந்து நான் மறுமலர்ச்சியை ஏற்படுத்தி நீ அந்த பிரச்சனையிலிருந்து வெளிவரத்தான் போகிறாய் என்று தீர்வை நோக்கி முடிவெடுப்பதற்கும் உன் கரத்தை பற்றி நான் தயாராகிவிட்டேன். என் பிள்ளையே, எந்த விஷயத்தை நீ சாதித்தாக வேண்டும் என்று நினைக்கின்றாயோ அதை சாதிப்பதற்கான எல்லா சூழ்நிலையும் நான் உனக்கு உருவாக்கி உனக்கு வெற்றியை தருவதற்காகத்தானே இந்த அப்பன் முருகன் வந்து கொண்டிருக்கின்றேன். இனியும் எதை பற்றியும் நீ யோசிக்காதே. யாரும் இல்லை என்ற நிலையும் நீ அடைந்து விடாதே. உன் மன ஏக்கம் எனக்கு புரிகிறது. இனி என் சத்திய பிரமாணம் பலிக்கும் நேரத்தை உனக்கு குறித்துவிட்டு தானே வந்து இருக்கின்றேன். கலங்காதே என் பிள்ளையே. உன் வாழ்க்கைக்குள் உன்னை வழிநடத்துகின்ற ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பார்த்து நான் செய்து கொண்டு இருக்கும்போது சற்றும் நீ எடுத்துக்கொண்ட முயற்சியிலிருந்து இங்கு பின்வாங்கி விடாதே. உனக்கு யார் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் இந்த முருகன் அனுப்பியவர் உன்னை நோக்கி வந்து கொண்டுதான் இருக்கின்றார். யார் யாருக்காகவோ உன் வாழ்க்கையை இழந்து நீ என்னென்னமோ இங்கு செய்து கொண்டு இருக்கின்றாய். யார் யாருக்காகவோ உன் வாழ்க்கையில் இருக்கின்ற பிரச்சனைகளை எல்லாம் இங்கு பெரிதாகி கொண்டு இருக்கின்றதோ என்று நீ யோசிக்காதே. எல்லாம் நல்லபடியாகத்தான் உனக்கு நடக்கப் போகிறது. நீ இப்போது மனதளவில் இங்கு காயப்பட்டு கொண்டிருக்கின்ற. ஏனென்றால் எனக்காக அவர் இருந்தால் நன்றாக இருக்கும் என்று உன் மனம் எங்கும் ஒருவரை நினைத்து கொண்டுதான் நீ அழுது கொண்டும் புலம்பிக் கொண்டும் இருக்கின்றாய். உன் அழுகைக்கும் புலம்பல்களுக்கும் விடை கொடுக்கத்தான் இந்த முருகனானவன் நான் வந்து இருக்கின்றேன். இனி நான் சற்றும் தாமதிக்கப் போவதே கிடையாது. எதற்காகவும் என் பிள்ளைகள் இனி அழ வேண்டிய அவசியமே இல்லை. என் தங்க பிள்ளையே, உனக்கு நடக்க வேண்டிய நல்ல காரியத்தை என் ஆசையோடும் அருளோடும் முன்னின்று நடத்தித்தர வந்திருக்கும் போது உன் வீட்டில் சுபகாரியம் தடைப்பட்டு கொண்டு இருக்கின்றதே என்று நினைத்து கொள்ள வேண்டாம். ஏனென்றால் நீ செல்ல பிள்ளை என்றால் உன் வீட்டில் இருக்கின்ற எல்லோரும் எனக்கு செல்ல பிள்ளையாகத்தானே இங்கு இருந்து கொண்டு இருக்கின்றார்கள். அதன் பிறகும் சற்றும் ஏன் யோசித்து கொண்டிருக்கின்றாய்? அப்படியாகுமோ இப்படியாகுமோ என்றுதானே உன் நிலை தடுமாற்றம் இருந்து கொண்டு இருக்கின்றது. நீ உன்னுடைய நிழலை நான் பார்த்து கொண்டு தான் இருக்கின்றேன்.
உனக்கான செயலை நான் இங்கு வகுத்து கொண்டுதான் இருக்கின்றேன் என்று நீ இந்த முருகன் மீது நம்பிக்கையோடு செயல்பட்டு கொண்டிருக்கின்றாய். அப்படி இருக்கும் என் தங்க பிள்ளையை, உன் வாழ்க்கையின் பரிணாமத்தின் வளர்ச்சியை நீ அடைந்து விட்டாய். அடுத்தடுத்து செய்ய போகும் செயலுக்கும் அடுத்தடுத்து சொல்ல போகும் செயலுக்கும் நானே உன் கூட துணையாக இருந்து உன்னை வழிநடத்தும் கடவுளாக வந்து கொண்டு இருக்கும் போது, உன்னை வழிநடத்தும் குருவாக வந்து கொண்டு இருக்கும் போது யார் வேண்டாம் என்று நீ நினைத்து கொள்ளவே வேண்டாம். என் பிள்ளையே, உனக்கு மனதளவில் இங்கு வெற்றி கிடைக்கவில்லையோ என்று யோசிக்க வேண்டாம். இந்த வெற்றியையும் தாண்டி உனக்கான வாழ்க்கையில் உனக்கு உன்னை என்று நான் நிரந்தரமாக்க வந்திருக்கும் போது நீ எதை நினைத்து இங்கு வருத்தப்பட்டு கொண்டு இருக்கின்றாய்? மாற்றம் என்பது உலகினில் ஏற்படும் மாற்றம், அதுதானே உன்னத மாற்றம். ஆனால் அந்த மாற்றத்தை நான் இப்பொழுதே கொண்டு வர முடியுமா என்று எனக்கு தெரியவில்லை. நான் சொன்னதுதான் என்பதை மட்டும் நீ மறந்தும் மறுத்தமிடாதே. என் பிள்ளையே, என்னை தாயாகும் தந்தையாகும் இருந்து என்னை என் முருகன் வழிநடத்தி கொண்டு இருக்கும்போது நான் எந்த விஷயத்திற்காக இங்கு காத்து கொண்டு இருந்தேனோ அந்த விஷயம் நடக்கேறும் தருணத்திற்கு வந்து கொண்டுதான் இருக்கின்றது. இறுதி கட்டத்தை எட்டிவிட்டேன் என்பதில் உறுதியாகவே இரு. நீ கரம் பற்றி கொள்ளும் இந்த தருணத்தில் உன் வாழ்க்கையின் கனவுகளை நிஜமாக்க நானே வந்து கொண்டுதான் இருக்கின்றேன். என் பிள்ளையே, உன்னை ஒவ்வொரு சூழ்நிலையும் கை கொடுத்து தூக்கிவிட்டு உன்னை கரையேற்றுவது இந்த அப்பன் முருகனாக இருக்கும்போது நீ எதற்காக இங்கு அழுது கொண்டிருக்கின்றாய்? உள்ளும் புறமும் ஒரே எண்ணத்தோடு இந்த முருகனின் மீது எண்ணத்தை வைத்துவிட்டு நீ செயல்பட்டு கொண்டே இரு. உன் வாழ்க்கையில் எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டாலும் தர்மத்தை பின்பற்றுவதிலிருந்து மட்டும் நீ விலகி விடாதே. ஏனென்றால் உன் வாழ்க்கையில் கஷ்டம் மட்டும்தானே வந்து கொண்டு இருக்கின்றது. அப்படி இருக்கும்போது நான் மட்டும் எதற்காக நியாயத்தின் தர்மத்தையும் பின்பற்ற வேண்டும் என்று நினைக்க வேண்டாம். நீ படும் துன்பத்திலிருந்து வெளிவருவதற்கு அதுதான் முழுவதுமாக உன்னை காப்பாற்றப் போகிறது. இழந்ததை மீட்டெடுக்க வேண்டும் என்று நீ நினைக்கின்ற வேளையிலே உன் இளமையில் இருக்கின்ற விஷயத்தை நான் கண்கொண்டு பார்த்து அதில் என்ன நடந்து விட்டது, இப்பொழுது என்ன நடந்து கொண்டு இருக்கின்றது என்பது எனக்கு தெரிகிறது. ஆனால் எந்த அளவுக்கும் நீ கஷ்டப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. எந்த கஷ்டத்திலும் நான் உனக்கான விடையைத்தான் இங்கு கொடுக்கத்தான் போகிறேன். நீ ஆச்சரியமாக வாழ்வதற்காக நிலையை உருவாக்கும் நான் இங்கு அதிசயத்தை தர காத்திருக்கும் போது என் தங்கமே, யாரும் இல்லை என்ற நிலையை நீ உருவாக்கி விடாதே. நான் உனக்கு ஆறுதல் வாக்காக மட்டுமல்ல, உனக்கு நிறைவேற்றும் வாக்காகும் என் சத்திய பிரமாணமாகும் தானை தந்து கொண்டு இருக்கின்றேன். என் வாக்கு மீறமாட்டேன் என்று உனக்கு தெரியும் அல்லவா? அதன் பிறகும் எதற்காக பிள்ளையே நீ சற்றும் யோசித்து உன் மன நிம்மதியினை கெடுத்து கொண்டு இருக்கின்றாய்? வாழ்நாள் முழுவதும் எதையோ இழந்துவிட்டு தவித்து கொண்டு இருக்கின்றோம். ஆனால் என் பிள்ளைகளோ சிலரின் அன்பையும் பாசத்தையும் மட்டுமே எதிர்பார்த்து இங்கு ஏங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். அந்த உறவும் எனக்கு புரிந்துவிட்டது. அதனால்தான் நான் அங்கு சென்று நான் உன்னிடத்தில் வந்து உனக்கு வெற்றியை தருவதற்காக உன் வாழ்க்கை நடக்கின்ற எல்லா விஷயத்தையும் இப்பொழுதே தருவதற்காக இங்கு வந்து கொண்டிருக்கின்றேன். நடப்பது எது வேண்டுமானாலும் இருக்கட்டும். நடக்கின்ற செயல்கள் இனி உனக்கானதாகத்தான் இருக்கப் போகிறது. பெரும்பான்மையானவை வாழ்க்கை இங்கு வெளிப்பார்வைக்கு வேண்டும் என்றால் சில சமயம் கடினமானதாகும், சில சமயம் எளிமையானதாகும், சில சமயம் அருமையானதாகவும் இருந்து கொண்டிருக்கின்றது. ஆனால் என் வாழ்க்கையை எப்படி நான் வழிநடத்தி செல்ல வேண்டும் என்ற எண்ணம் உனக்கு இன்னும் குழப்பமாகத்தான் இருக்கின்றது. குழம்பாதே என் தங்கமே, பரிதவிக்காத என் பிள்ளையே. இதோ உன் வாழ்க்கைக்கான தேடலில் நான் இருந்து கொண்டு இருக்கும் போது உன் வாய்ப்புகளை நான் உனக்கு தராமல் இருந்து விடுவேனா? நீ கேட்ட வாய்ப்போடும் நீ கேட்ட வரத்தினோடும் நீ கண்ட கனவுகளை பலிக்கச் செய்வதற்கும் நிஜமாக இருக்கும் இந்த முருகன் நான் உன்னை தேடி வந்து விட்டேன். இனி சற்றும் நானும் யோசிக்கப் போவதே கிடையாது. நீ நினைக்கின்ற சந்தோஷத்தை, நீ இங்கு நினைக்கின்ற வாழ்க்கையை நான் உனக்கு தர காத்திருக்கும் போது நீ ஏன் பிள்ளையே அங்கு
எதையோ நினைத்து கொண்டு தவித்து கொண்டே இருக்கின்றாய். மாற்றங்கள் தேடும் பொழுது அந்த மாற்றமானது இந்த விஷயத்தை போட்டால்தான் நல்லது நடக்கும் என்று சொல்கின்ற விஷயம் ஒன்றுமே இல்லை. ஏனென்றால் எல்லாம் இந்த முருகனின் காலடியில் அல்லவா இருந்து கொண்டு இருக்கின்றது. உனக்கு வெற்றியை நான் அல்லவா தரப்போகிறேன். யாம் இருக்க பயமேன்.